அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாறு நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லித்தரும். அப்படியான படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறு தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய உலகத்தில் மிக சிறந்த தளபதிகளில் ஒருத்தராக இருந்தார். ரொம்ப வீரமானவர், அஞ்சா நெஞ்சன், சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நபராகவும் ஹாலித் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள் என்று ஒரு சிறப்பு பட்டத்தை ஹாலித் இப்னு வலீதுக்கு நபி அவங்க கொடுத்திருந்தாங்க. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ரோமானியர்கள் எதிர்த்து சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. நீங்கள் ஹாலிதை தளபதி பதவியிலிருந்து நீக்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருது. உமர் ரலியல்லாஹு வந்த உடனே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை தளபதி பதவியிலிருந்து நீக்கம் செய்து ஒரு கடிதத்தை ஹாலிதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சந்தர்ப்பம் ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் இரவு பகலாக ரோம பேரரசுக்கு எதிராக கடுமையான ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க. நேருக்கு நேர் ரோமானியர்கள் எதிர்த்து ஹாலித் ரலியல்லாஹு அவங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கடிதமும் வருது. எல்லாத்துக்கும் முன்னாடியும் அந்த கடிதமும் வாசிக்கப்படுது. அந்த கடிதத்தில் ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் தலைமை பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி முஸ்லீம்களுடைய படை தளபதியாக நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு வாசிக்கப்படுது. ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் நேராக தன்னுடைய கூடாரத்துக்கு போனாங்க. கூடாரத்துக்கு போன உடனே சில சிப்பாய்கள் ஹாலித் ரலியல்லாஹு பின்தொடர்ந்து அவரோட கூடாரத்துக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு சொன்னாங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், ஹலீஃபாவோட உத்தரவை நீங்கள் ஏற்காதீங்க, ஹலீஃபாவோட உத்தரவு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவாக இருக்கிறோம், நீங்களே படை தளபதியாக இருங்கன்னு சொன்னாங்க. உடனே ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு பாடமான வார்த்தை. ஹாலித் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இன்னி லா உகாத்திலு ஃபி சபீலி உமர் வலாக்கின் உகாத்திலு ஃபி சபீலி ரப்பி உமர். நான் உமருக்காக போராடவில்லை, உமருடைய இறைவனான அல்லாஹ்விற்காக நான் போராடுகிறேன் என்று ஹாலித் ரலியல்லாஹு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, நான் முன்னால் படை தலைவராக இருந்து போராடினேன், இனி அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்து போராடுவேன்னு சொன்னாங்க. இதில் நமக்கு என்ன படிப்பு என்னென்னா, நம்முடைய தலைமை நமக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்களோ அந்த உத்தரவுக்கு நம்ம உடனே கட்டுப்படணும். அந்த கட்டளை நம்முடைய உள்ளத்துக்கு விருப்பமாக இருந்தாலும் சரி, விருப்பமாக இல்லாட்டி சரி. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அமலை செய்தாலும் சரி, ஹாலித் ரலியல்லாஹு அவர்களை போல அல்லாஹ்விற்காக அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். அது பெரிய அமலாக இருந்தாலும் சரி, சிறிய அமலாக இருந்தாலும் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.